கூட்டிடு. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் 2 வீடியோவில் அந்த அப்பார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 3வது வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது அந்த டிவி யூனிட் உங்களுக்கு காட்டுறேன். டார்க் வுட் கலர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீக் வுட் ஃபினிஷிங்கில் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 அடி அகலத்துக்கு 1.25 அடி ஹைட்டில் 1 அடி டெப்த்தில் வந்து இந்த டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பேக்ரவுண்டு வந்து கிளைண்ட் வந்து டைல்ஸ் ஒட்டிட்டதுனால நம்ம பேக்ரவுண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு யூனிட் மட்டும் அவங்களுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் வரும், ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். டிவி செட்டப் பாக்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கான இது இங்கே ப்ரொஃபஷனல் இடம் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோல்டன் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் வரும். கோல்டு வரும், சில்வர் ப்ளஸ் ரோஸ் கோல்டு வரும். இது வந்து ஆக்சுவலாக டீ பட்டின்னு வரும். டீ பட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ரூவிங் எடுத்து அதில் பதிக்கிற மாதிரி வரும். ஆக்சுவலாக அந்த க்ரூவிங் எடுத்தோம் அப்படின்னம்னா இதில் வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து குறையும் அப்படின்றதுனால இது வந்து ஸ்டிக்கர் டைப்லேயே வருது. ஸோ இது டிசைனுக்காக வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பூஜா யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 4.5 சைஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வுட் கலர்லேயும், இதனுடைய பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் பேட்டர்ன்லேயும் டபுள் கலரில் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி கோல்டன் ஸ்ட்ரிப் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் பேட்டர்னில் ப்ளைவுட்டில் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே இந்த மாதிரி கார்னர் கிராஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அதே ஒர்க்கில் இந்த இது பண்ணியிருக்கோம் இந்த பூஜா யூனிட்டு. இப்போது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 10. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 5ல் ஒரு செல்ஃபுக்கு அவுட்ரு பார்டர் கொடுத்து உங்களுக்கு ப்ரீமியம் லுக்கில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இந்த மாதிரியான உள்ள கடப்புகள் போட்டிருந்தாலும் நம்ம தாராளம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளைன் வாலாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்க முடியும். ரெண்டாவது இந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே இந்த ப்ளைவுட் பேட்டர்னில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி டிவி யூனிட் பூஜாலாம் வந்து உட்டன் பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்பிள் டிசைன். இது ஒயிட் வித் டார்க்கில் இந்த காம்போவில் பண்ணியிருக்கோம். லாஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1+1ல் இந்த மாதிரியான கலர்ஸில் கொடுத்துருக்கோம். கலர்ஸ் வைஸ் பார்க்கையில் வந்து கிட்டத்தட்ட கிளைண்ட் இந்த கலர் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, மற்ற எல்லா பெட்ரூமை விட இந்த பெட்ரூமோட கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது இந்த ஒரு ஹோல் கொடுத்துருக்கோம். இந்த டோர் வந்து ஃபிக்ஸட் பண்ணிவிட்டு இங்கே ஏசி வர்றதுக்காக வேண்டி அங்கே வந்து ஒரு டேபிள் மேனேஜர் கொடுத்து பண்ணியிருக்கோம்.
வார்ட்ரோபோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துட்டு கீழே வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். சேம் கலர் அதே மாதிரி மார்பிள் பேட்டர்னில் 1+1 கலரில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இப்போ இந்த பெட்ரூமில் பார்த்த இந்த 3 ஒர்க்குமே மார்பிள் பேட்டர்னில் ரிச் லுக்கில் ப்ரீமியம் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்ணா யூபிவிசி இண்டஸ்ட்ரீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் உட்டன் பேட்டர்னில் ரொம்ப ஒரு அழகான ஒரு மரத்தில் பண்ண எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் பார்டர் கொடுத்து பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டு ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபுக்கு உண்டான டோர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இங்கே சிலிண்டர் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்கோம். சிங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ட்ராயர் இங்கே செட் பண்ணியிருக்கோம். இதில் மற்ற திங்ஸ் வெசல்ஸ் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து கிச்சனோட அவுட்டர் சைடுங்க. கிளைண்ட் வந்து இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ரேக் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க இங்கே ஒரு டபுள் டோர் மாதிரி போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லியிருந்தோம். இது வந்து இன்னொரு சின்ன பெட்ரூமு, 8x8 சைஸில் இந்த பெட்ரூமு இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபு, லாஃப்ட்டு ப்ளஸ் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பக்கம் வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். 2 இன்ச் டெப்த்தில் கொடுத்துட்டு டோர் வந்து இன்சைடில் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாட்ட பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைட்ராலிக்கு ஆட்டோ இன்ஜின்ஸில் தான் பண்ணியிருக்கோம். நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட் க்ளோசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்கோ பிராண்டடுங்க. ரெண்டாவது உங்களுக்கு இந்த மாதிரியான கலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 60-70 கலர்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் எந்த மாதிரியான கலர்ஸ் கேட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் என்னென்னா பிவிசி, யூபிவிசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் டைப் ஒர்க்கு, செகண்ட் வந்து பேனல் ஒர்க்கு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் ஒர்க்கு. இது ப்ளைவுட் டைப் கான்செப்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வரதில் உங்களுக்கு பிவிசி ஒர்க்குன்னா என்ன, பேனல் ஒர்க்குன்னா என்ன, யூபிவிசி ஒர்க் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு நான் தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.